அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள்ங்க. பொதுவாகவேங்க அரசியல் குடும்பங்களுடைய திருமண விழாக்களுக்கு தலைவர்கள் போயிட்டு வெறுமன வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மணமக்களை அப்படியே திரும்பிடுவாங்களா என்ன? மேலோட்டமாக இப்படி சீன்ஸ் இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளார தலைவர்கள் பல்வேறு முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க, ஆலோசனை செய்வாங்க. ஏன் பல தருணங்கள்ல கூட்டணிக்கான அச்சாரமாகவும் அப்படியான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் அந்த விழாக்கள் இருந்திருக்குங்க. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இரண்டு முக்கியமான தலைவர்கள் இப்ப கூடுதலாக நெருக்கம் காட்ட தொடங்கியிருக்காங்க. ஒருத்தர் மு.க.ஸ்டாலின், மற்றொருவர் சீமான்க. என்ன நடந்துட்டு இருக்கு திமுக நாத்தாக்கு இடையில? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். டிஎம்கே என்டிகே உறவை உறுதிப்படுத்தும் நிகழ்ச்சிகள். திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு அப்படின்னு தொடர்ந்து முழங்கியபடியே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினர், இல்லைங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான், பேர் தான் வெவ்வேறையா இருக்கு, திராவிடத்துக்குள்ளார தமிழ் தேசியமும் அடங்கும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருக்கின்ற திமுக. இப்படி இந்த இரண்டு கட்சிகளும் கொள்கை ரீதியில எதிரும் புதிருமாக நீண்ட ஆண்டுகளாக களமாடிக்கிட்டே இருந்தாலும் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அதில் ஒரு குட்டி சேஞ்சுங்க. என்னென்னா, சமீபத்தில் இயக்குனர் திரு கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்திருந்தாங்க. அதில் திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வந்திருந்தார். பக்கத்திலேயே மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவரும் அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசினார். ஆனால் இன்னொரு பக்கம் உட்கார்ந்திருந்தவ அந்த தலைவர்கிட்ட நீண்ட நேரம் பேசினது தான் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் தாங்க. இங்க மட்டுமா இன்னொரு விஷயமும் இருக்கு, சுப சம்பவமும் இருக்கு. சமீபத்துல திமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் சென்னை துறைமுகத்துடைய திரு காஜா அவர்களுடைய இல்ல திருமண விழாவுக்கு எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்திருந்தாரு. அங்கதான் சீமானை பார்த்தவன ரெண்டு பேரும் கட்டி அணைத்து கை குலுக்கி அன்பை வாரி வழங்கிக்கிட்டாங்க ரெண்டு பேரும். அந்த காட்சியை என்னப்பா அப்படின்னு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்ததுங்க. இது மட்டும் கிடையாதுங்க. ஏன் இப்ப சீமான் அவருக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க இல்லையா, உடனே முன்னாள் அமைச்சரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நான் மாமன் சீர் கொண்டு போறேன் அப்படின்னு அவரு போய் வாழ்த்தினாரு. அதுவுமே அப்ப பரபரப்பா பேசப்பட்டது. இப்படி நாளுக்கு நாள் கூடுதல் நெருக்கம் காட்டிட்டு இருந்தாலும் கூட தேர்தலுக்கு முன்னாடி இருந்து இப்படியான சில விஷயங்களும் நடந்ததுங்க. அப்ப சீமான் அவர்களுடைய அப்பா மறைஞ்சப்ப உடனடியாக தொலைபேசியில அவரை தொடர்பு கொண்டு ஆறுதல் கொடுத்திருந்தாரு அப்போதைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின். அவங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவரையும் நீங்க அந்த துக்க காரியத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சிருந்தாரு. அதன் தொடர்ச்சியாக பின்னாட்கள்ல பார்த்தோம்னா திமுகவுடைய திரு மு.க.முத்து அவர்களுடைய மறைவின் போது நேர்லயே போய் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினாரு திரு சீமான்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்ட நெருக்கம் தாவேகா என்ட்ரிக்கு பிறகு கொஞ்சம் அதிகரிக்க, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்ப மேலும் மேலும் கூடுதல் நெருக்கமாகவும் மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சி வட்டாரத்தினரும். இரண்டு தரப்புமே நாங்க அரசியல்லாம் பேசல, அரசியல் கடந்த குடும்ப நிகழ்வுல நாங்க பங்கெடுத்துக்கிட்டோம், அப்ப அரசியல் நாகரிகத்தோடு நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இதுக்கு பின்னாடி அரசியல் கணக்குகளும் இல்லாம இல்லை அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சி வட்டாரத்தினரும். சீமானுடன் கூடுதல் நெருக்கம் காட்டும் மு.க.ஸ்டாலின். ஏன் 5 பாயிண்ட்ஸ். திமுக நாத்தாக்கா கூடுதல் நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல திமுக போடுகின்ற கணக்குகள் என்ன அப்படின்னு உடன்பிறப்புகள்கிட்ட விசாரிச்சாங்க. முதலாவதாக நாங்க எதிர்பார்க்காத வகையில அதிக எம்எல்ஏக்களை பெற்று இன்னைக்கு ஆளுங்கட்சியாகவும் மாறியிருக்கு தாவேக்காங்க. இரண்டாவதாக எங்க கூட்டணியில எங்கள் மூலமாக வாக்குகளை பெற்றுக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆகிட்டு கடைசியா அவசரமா அந்த கூட்டணிக்கும் போயிருக்காங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவும் செய்ய தொடங்கியிருக்காங்க. இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகமா தான் நாங்க பார்க்குறோம். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே தொடர்ந்து எதிர்த்து களமாடிக்கிட்டு இருக்கு நாத்தாக்கா. அப்ப துரோகம் செய்த கட்சிகளை விட எதிர்த்து களமாடுறவங்க பரவாயில்ல அப்படின்னும் நாங்க யோசிக்க தொடங்கணும். மூன்றாவது, தாவேக்காக்குள்ளார நிறைய இளைஞர் பட்டாளம் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு இணையாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் இளைஞர் பட்டாளத்துக்கிட்ட ஆதரவு இருக்கு. ஸோ டிவிகேவை என்டிகே மூலமாகவும் பேலன்ஸ் பண்ண முடியும், அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு கருதுறோம். அந்த இளைஞர் பட்டாளத்தை எதிர்நிலையில நிறுத்த வேணாம் அப்படின்னும் திமுக கருதுது.
ஏன்னா அரசியல் ரீதியிலாக இளைஞர் பட்டாளத்துக்கிட்ட பல்வேறு அரசியலையும் அறம் சார்ந்த விஷயங்களையும் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் கொண்டு போகவும் இந்த நெருக்கம் உதவும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. நான்காவதாக சட்டமன்றத்துக்குள்ளார திரு சீமான் அவர்களுடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தரவுகளோடு ஆதாரங்களோடு புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர் தான் சீமான். இப்ப சட்டமன்றத்துக்குள்ளார ஆளுங்கட்சி தங்களை பாதுகாக்கிற மாதிரி ஏதாவது சொன்னாலும் கூட அவர்களுடைய தவறை ஆணித்தரமாக ஆதாரங்களோடு சுட்டி காட்டக்கூடியவராக நிச்சயமாக சீமான் இருப்பாரு. அந்த ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே காரைக்குடியிலேருந்து அவர் எம்எல்ஏ ஆகி உள்ளே போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் தேசிய கட்சியும் திமுக எங்களுக்கு ஒழுங்காக வேலை பார்க்கல, அதான் நாம் தோத்துட்டோம் அப்படின்னா அவங்க கொதிச்சாங்க. ஆனாலும் அந்த வாய்ப்பு அமையல, நாத்தாக்காவுக்கு காரைக்குடியிலேருந்து போகலை. ஆனால் இப்போ அந்த வாய்ப்பு அமைஞ்சா சப்போர்ட் பண்ணலாம் என்கிற ஒரு எண்ண ஓட்டமும் திமுகவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட பார்த்தோம்னா ஒரு உதாரணமாக சொன்னோம்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளியில் போயிட்டு ஆய்வெல்லாம் செஞ்சாங்க இல்லையா? அப்போ மாணவி கிட்ட கேட்ட அந்த கேள்விகள் இதெல்லாமே பெரிய அளவில் விமர்சனத்துக்கு ஆளானது. ஒரு மாணவிக்கு உளவியல் சிக்கலை ஏற்படுத்தலாமா அப்படின்னு திமுக அட்டாக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் ஏங்க அமோனிய வாயு கசிஞ்சது, அந்த தொழிற்சாலைக்கு நீங்க ஆய்வுக்கு போகல, தொழில்துறை அமைச்சர், ஆனா இங்க போயிட்டு பேசுறீங்க பள்ளிக்கூடத்துல, ஆங்கிலம் தான் அறிவா அப்படின்னு நான் ஸ்டாப் பண்பாடு ரீதியில அட்டாக் பண்ணாரு சீமான்க. இது எல்லாமே டிஎம்கே செயல். அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கல, ஆனாலும் இணைந்து ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறாங்க பொது எதிரியை எதிர்க்கிறதுக்காக. அப்புறம் ஐந்தாவது முக்கியமா பார்த்தோம்னா, திமுக எதிர்க்க முடியாத திட்டங்கள் இருக்கு இல்லையா ஒரு சில, அதாவது பரந்தூர் விமான நிலையம், இயற்கை சார்ந்து சில விஷயங்கள், இவை எல்லாவற்றிலுமே நாத்தாக்கா இறங்கி அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப டிவிக்கே ஸ்கோர் செய்து விடாதபடி இங்க என்டிகே கொடுக்கிற இந்த நெருக்கடிங்கிறது இன்னொரு பக்கம் டிஎம்கேவுக்கும் பலனா இருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளாரையும் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல், இவங்க எல்லோருமே தாவேகா அரசுக்கு ஒரு பாதுகாப்பு போல எதாவது எடுத்து சொல்லணும்னா கூட சாஃப்டான டோன்ல தான் எடுத்து பேசுவாங்க. வெளியிலையும் கூட இறங்கி அடிக்கிற அட்டாக்கு இல்லை. அப்ப அவங்க ஒரு வகையில, அதாவது சோசியல் மீடியாக்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா முட்டு கொடுப்பாங்க நிறைய விஷயத்துக்கு. அப்ப அதை உடைக்கணும் அப்படின்னா சீமான் அவர்களால முடியும். அவர் இறங்கி அட்டாக் பண்றத டிஎம்கே அறுவடை செஞ்சுக்கலாம், டிஎம்கேவுக்கும் அதுல பலன் இருக்கு அப்படின்னு கருதுறாங்க. ஏற்கனவே கூட்டணியில இருந்ததால இவங்க இறங்கி கூட்டணி கட்சிகளை அந்த அளவுக்கும் அடிச்சிட முடியாது முன்னாள் கூட்டணி கட்சியினர். இதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா முக்கியமான பாயிண்ட்டுங்க அதாங்க. தங்கள் மூலமாக 5 எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்சிட்டு, எம்பிக்களையும் வெற்றி அடைஞ்சிட்டு டக்குன்னு போய் தாவேகா கூட்டணியில போய் சேர்ந்தாங்க இல்லையா? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட்டணி தொடரணும்னு சொன்னாங்களே, அந்த கட்சியை பச்சை துரோகம் செய்த பார்ட்டியாக பார்க்குறாங்க திமுக. வேற யாரு? தேசிய கட்சியான காங்கிரஸ் தாங்க. காங்கிரஸை இறங்கி அட்டாக் பண்றதுல முதன்மையா இருக்காரு நாத்தாக்கா சீமான் அவரு. அப்புறம் என்ன, கூடுதல் நெருக்கம் ஏற்படாமலா போகும் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மகிட்ட அடுக்கிறாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். 7ல் 1 திமுகவுடன் நெருங்கும் நாத்தாக்கா சீமான் போடும் கணக்கு. திமுக நாத்தாக்கா கூடுதல் நெருக்கத்தை காட்ட தொடங்கியிருக்காங்க இல்லையா? அதுல நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் முதன்மையான காரணம்னு பார்த்தோம்னா, எதிர்பார்க்காத வகையில ஆளுங்கட்சியாக மாறி இருக்கிற தாவேகா. இரண்டாவதாக திமுக இன்னைக்கு கூட்டணி இல்லாம அவங்க தனியாகத்தான் இருக்காங்க. மூன்றாவது, தேசிய கட்சிகளோட அவங்க கூட்டணியில இல்ல, குறிப்பா காங்கிரஸோடு கூட்டணியில இல்ல. அப்ப அது ஒரு வகையில தமிழ்நாடு நலன் சார்ந்து இயங்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான்காவதாக, இப்ப 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போதைக்கு 7ல் போட்டியிடணும், 1ல் நிச்சயமாக வெற்றி பெறணும். அந்த 1 அம்பாசமுத்திரம், அதாவது திரு இசக்கி சுப்பையா அவர் ராஜினாமா செய்த அந்த தொகுதியில வெற்றி பெறணும் அப்படின்னு தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க நாத்தாக்காவினர். அங்க திரு சீமான் அவர்கள் போட்டியிட இருக்காரு. அதாவது ஒரு பக்கம் திராவிட கட்சிகளுடைய ஆதரவோடு பொது வேட்பாளராக களமிறங்கலாம் அப்படின்னும் அந்த காய் நகர்த்தல்களும் சீக்கிரட்டா நகர்ந்துகிட்டு இருக்கு. இதுல அதிமுகவை விட கூடுதலாக அறிவாலய வட்டாரத்துல இருந்து கிரீன் சிக்னலும் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப போட்டி இல்லாம, திராவிட கட்சிகள் போட்டி இல்லாம நாத்தாக்கா போட்டிடுறப்ப தாவேக்காவுடைய இந்த 50 நாட்களுக்கு மேலான இந்த ஆட்சி மீதான எதிர்ப்பு, இது எல்லாமே சேர்ந்து
எங்க அண்ணன் சீமானை சட்டமன்றத்துக்கு அனுப்பும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க நாத்தாக்காவுடைய தம்பிகள் தங்கைகள். இதன் தொடர்ச்சியாகத்தான் 7 தொகுதிகள் மட்டும் இல்ல, எத்தனை தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தாலும் முன்பை விட அதிக அளவிலான வாக்குகளை பெறணும். இப்போ உதாரணமா சொல்லணும்னா அம்பாசமுத்திரத்துல கூட 2026லயும் சரி 2021லயும் சரி நாத்தாக்கா வாங்கின வாக்குகள் அப்படியே விழுந்திருக்கு. போன முறை விட கொஞ்சம் அதிகமாகவும் இந்த முறை வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் அதிக வாக்குகளை பெற்றா மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு மாற்றத்துக்கான முகமாக நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு நிரூபித்தது போலவும் இருக்கும். அதில் பெறுகின்ற அந்த வாக்குகள் இன்னொரு பக்கம் உள்ளாட்சி தேர்தல்களில் நாத்தாக்காவுடைய பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்குல்ல. ஸோ அதற்காக இறங்கி நம்ம வேலை பார்ப்போம். சில மாநகராட்சிகளில் தீவிரம் காட்டினால் நிச்சயமாக நமக்கான கவுன்சிலர்ஸும் அதிகமாக வருவாங்க, மேயரை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கும் நாம் வருவோம் அப்படின்னும் சில கணக்குகள் போட்டு நகர்வுகளை தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். ஆனாலும் ஒரே அடியாக இந்த 2 கட்சியினருமே கூட்டணி அப்படின்லாம் எங்கேயும் அறிவிச்சுக்கல. இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு தோற்றம் வந்துடக்கூடாது அப்படின்னு சமீபத்துல கூட திமுக ஆட்சியும் தவேக ஆட்சியும் கூட சில விஷயங்கள ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு 2 பேரையும் ஒரு சேர அப்பப்ப நாத்தாக்கா அட்டாக் செய்தாலும் கூட முன்ன திமுகவை ஆட்சி காலத்துல அட்டாக் செஞ்சது போல இப்ப நாத்தாக்கா பண்ணல. ஏன் அப்படின்னா திமுக ஆளுங்கட்சியா இல்ல, ஆளுங்கட்சியாக தவேக இருக்கு. அவங்க மக்களுக்கு விரோதமாக செயல்படுறப்ப நாங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதான ஒரு எதிர்கட்சியுடைய கடமை. ஸோ சிறந்த எதிர்கட்சியாக நாங்க இருக்கணும், அதை நோக்கி நாங்க முன்னகர்றோம் அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க நாத்தாக்காவினர். எந்த இடத்திலும் கூட்டணி அப்படின்லாம் பேசல. ஆனாலும் எழுதப்படாத அறிவிக்கப்படாம 2 பேரும் தண்டவாளங்கள் போல பயணிக்க தொடங்கியிருக்காங்க அட்டாக் டிவிகே என்கிற அரசியல்ல. இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் காத்திருக்குங்க, பரபரப்புகளும். இப்பவே பார்த்தோம்னா சிஎம் அவரு கரூருக்கு 10ஆம் தேதி போறாரு இல்லையா, அதற்கு முன்னதாக கரூர்ல உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் அவங்களுக்கு தகுதி இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொன்னது இன்னொரு பக்கம் பின் விளைவுகளை ஏற்படுத்தும், இது அதிகார துஷ்பிரயோகமாக வரலாறு பதிவு செய்யும், வேணாம் அப்படின்னு சாட்டையடி எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்ங்க. அதாவது சிபிஐ பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஏற்கனவே பார்த்தோம்னா நாங்கள் அமைச்சரவையிலையும் இருக்கோம், அதே நேரத்தில் திமுகவோடவும் நட்பு தொடருது அப்படின்னு தொழில் திருமாவளவன் விசிகாவுடைய தலைவர் எம்பி தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு தான் ஆகா நோபல் பரிசு பெறக்கூடிய கருத்து அப்படின்னு திரு வைகோ அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் நையாண்டி செய்ய, அப்படி பரிசு கிடைச்சா மகிழ்ச்சிங்க நன்றிங்க அப்படின்னு அதே நையாண்டி மொழியில பதிலடியும் கொடுத்திருக்காரு தொழில் திருமா. அப்புறம் நான் ஒரு பதிலாக தான் அதை சொன்னேன் அப்படின்னு இப்போ வைகோ பேசியிருக்காரு. தாவேகா கூட்டணிக்குள்ளாரையும் சில பல குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியே நெருங்கி கொண்டிருக்கு. முன்ன சொன்னது போலதான் பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் பஞ்சம் இருக்காது இனிமே. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.